ஒருவர் ஜாதகத்துல புதன் பாதிக்கப்பட்டா என்ன மாதிரியான வியாதிகள் வரும்? புதன் கரெக்டா எங்க இருக்கிறார் அப்படின்னா, செரிமானம் ஆயிருச்சு, இப்போ அதை வந்து மலக்குடலுக்கு தள்ளணும். அப்ப அந்த பெருங்குடலுக்கும் நடுப்பட்ட பகுதி தான் இந்த புதன். மனநோய். ஏன் மனநோய் அப்படின்னா, புதன் வந்து படிப்புக்கான கிரகம், புதன்கிறவர் வந்து அறிவுக்கான கிரகம். அதனால நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா கூட அந்த ஃபெயில் ஆயிட்டெல்லாம் சூசைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? 2 மார்க்ல போச்சுன்னு தூக்குல தொங்கியிருப்பாங்க. படிக்காதவன் தூக்குல தொங்குறதுங்கிறது வேற. ஆனா 2 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேங்கிறங்காட்டி நல்லா படிக்கிற பையன் தூக்குல தொங்கியிருப்பான். ஸோ இதுதான் மனநோய். அதிகப்படியான அறிவு இருந்தும் அது பாதிக்கப்பட்டதுனால ஏற்படக்கூடிய ஒரு நோய். தோல் சம்பந்தமான நோய். தோல் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வெண் குஷ்டமும் பாதிக்கப்படும். இந்த குஷ்டமும் வந்துச்சு அப்படின்னா நரம்பு மண்டலமும் அடுத்து பாதிக்கப்படும். இந்த நரம்பு மண்டலங்கிறது மூளைக்கு அடுத்தபடியா ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர்னா அது நரம்பு மண்டலம் தான். மூளையவே இயக்கக்கூடியது நரம்பு மண்டலம் தான். ஏன்னா இது அறிவு சார்ந்த ஒரு கிரகம். அதனால பிரெயின், நரம்பு மண்டலம் இது எல்லாமே பாதிக்கப்படும். ஒருத்தனுக்கு பிரெயின் பாதிக்கப்பட்டாதான் இந்த வலிப்பு நோய்கள்லாம் வரும். காக்கா வலிப்பு வர்றது இந்த மாதிரி. ஏன்னா பிரெயினுக்கு வந்து சஃபர் ஆயிருச்சு, அவ்வளவுதான். அதனால கண்ட்ரோல் கரெக்டா போகல, அதனால வலிப்பு நோய்கள்லாம் வருது. குடல் சம்பந்தமான நோய்கள், அப்பெண்டிக்ஸ் பிரச்சனை வர்றது, ஒட்டுக்குடல், அப்புறம் குடல் ஆப்ரேஷன் பண்றது, குடல் வீக்கம் வர்றது, குடல் இறக்கம் ஏற்படுறது, இது எல்லாமே குடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் புதன் தான் காரகத்துவம்.